பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கம் ஆர்டிஐ சம்பந்தமான நிறைய விழிப்புணர்வுகளை கடத்திட்டு, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்திட்டேருந்து ஒரு வெளிப்படைத்தன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையை சேர்ந்த ஆர்டிஐ காசிமாயின் என்ன பண்ணார் அப்படின்னா, 717 மதுக்கடைகள் நீங்கள் மூடிட்டோன்னு சொல்லி நீங்கள் உத்தரவு போட்டிருந்தீங்களே, மாவட்ட வாரியாக எத்தனை கடை மூடி இருக்கீங்க, அந்த கடையோட எண்ணு, எந்த இடத்துல மூடி இருக்கீங்க, அதாவது கோவில் பக்கத்தில் எவ்வளோ மூடி இருக்கீங்க, பள்ளி பக்கத்தில் எவ்வளோ மூடி இருக்கீங்க, இந்த லிஸ்ட்டில் மாவட்ட வாரியாக நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு டாஸ்மாக் நிறுவனம் பதில் தர முடியாது, கோப்பு நிலுவையில் இருக்கும்போது நாங்கள் பதில் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, கோப்பு நிலுவையில் இருந்தால் பதில் தர வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னன்னா, கடை மூடி முடிச்சிட்டோம்னா முதலமைச்சர் சொன்னார், அமைச்சர்கள் சொன்னாங்க. அப்படிங்கிற போது முடிச்சிட்ட ஒரு விஷயத்த பதில் தருவதற்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்விதான் ஆர்டிஆர் மத்தியில் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அப்பீல் போய் நம்ம தகவல் வாங்கலாம், வாங்க முடியாதுன்னு இல்லை. ஆனால் நாம் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஒரு பதிலை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதே போலதான் இப்போ மாற்றம்னு சொல்லி இருக்கிற இந்த அரசுக்கிட்டே நம்ம கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம முன்னாடி வைக்க வேண்டியிருக்கு. அப்போ மாற்றம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே மாற்றம் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆர்டிஐ கேட்டு ஒரு தகவலை போராடி ஒரு அரசுக்கிட்ட பெறணும் அப்படின்னா அது என்ன மாதிரி மனநிலை? ஏற்கனவே எந்த தகவலுமே வாங்க முடியாத தகவல் ஆணையத்தில் லட்சக்கணக்கான வழக்கு இன்ன வரைக்கும் கிடைக்கும். அப்ப இந்த அரசாங்கமும் டிரான்ஸ்பரன்சி இல்லாம அதே நிலையை தான் தொடருது அப்படின்னா என்ன மாற்றம் அப்படின்னு ஆர்டிஆர்ஓல நம்ம எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். இப்ப தப்ப ஒரு மாசம் ஆகுது, அதுக்குள்ள நீங்க குறை சொல்றீங்களா? குறை சொல்றதுக்கெல்லாம் சொல்ல வரலங்க. ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்றோம். அப்ப முதலமைச்சரோ அது துறை சார்ந்த அமைச்சர்களோ உடனே என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு அறிவுறுத்தணும். ஆர்டிஐ மிக சரியா பயன்படுத்துறவங்களுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த பட்டியலை காசிமாயன் கேட்டதுக்கு அப்புறம் அமைச்சர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பாருங்களேன். கடைக்கான அந்த கடை எண்களோட சமூக வலைதளங்கள் எப்போ வந்துருச்சு, அது பல மீடியாக்கள்லயும் வந்துருச்சு. சந்தேகம்னா அது அமைச்சர் கே விக்னேஷ், அதாவது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் கே விக்னேஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மூடியாச்சுங்க, அதோட லிஸ்ட் எல்லாமே சமூக வலைதளங்கள் வந்துருச்சு, மீடியாக்கள் வந்துருச்சு, வேணும்னா அதில் போய் பார்த்தீங்க அப்படின்ட்டார். நாம கேள்வி என்னன்னா, கூகுளே தருது, கேட்டா எத்தனை கடை மூடி இருக்கு அந்த கடையோட லிஸ்ட் கொடுன்னு கேட்டா கூகுள் தருது, டாஸ்மாக் ஏன் தரல? அதுதான் இப்ப நம்மளோட கேள்வியா இருக்கு. டாஸ்மாக் நிறுவனம் தரணுங்கிறது தான் நம்மளோட. இப்ப நம்ம ஊர்ஜிதமா ஒரு விஷயத்தை நம்புறோம்னா, மீடியாவில் ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்தி எடுத்து இது உண்மைன்னு சொல்லி நம்ம நம்ப முடியுமா? அதே மாதிரி சமூக வலைதளங்கள் பயிரப்படுற செய்தி எடுத்து இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நம்ப முடியுமா? அரசே நம்ம கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு அரசே பதில் கொடுத்தா தானே அதுல உண்மைத்தன்மை இருக்கு நம்ம நம்ப முடியும். அப்ப இது இந்த மாதிரி பதில் அப்படிங்கிறதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இப்ப இவ்வளவு தூரம் இது பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நேற்று ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. நேற்று அரசே ஒரு பட்டியலை வெளியிட்டுச்சு. இந்த முன்னாடியே செஞ்சிருந்தானே. இப்ப நம்ம அதை தான் சொல்ல வரோம். இப்ப ஏன் நம்ம இந்த வீடியோல நம்ம இதை குறித்து பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு, முதல்ல அதை ஒழிக்கணும், அப்பதான் தமிழகம் உருப்பணும் அப்படிங்கிற நம்ம நல்ல எண்ணத்துல நம்ம பேசுறோம். இப்ப மாவட்டம் தோறும் எந்தெந்த கடைகள் மூடி இருக்காங்க, நார்த்ல சவுத்துல இப்படி ஒவ்வொரு சென்னையில எந்த பகுதியில் முடிக்காங்க, கோயம்புத்தூர்ல எந்த பகுதியில் முடிக்காங்க, எல்லா டீட்டெயிலும் அவங்க 717 கடை நம்பரோட லிஸ்ட் வந்துச்சு. உங்களுக்கு இந்த லிஸ்ட்டை இந்த பிடிஎஃப்ல நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உறவுகள் எடுத்து இதுல இருந்து உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஏரியாக்கள்ல இந்த கடை மூடப்பட்டிருக்கிறது உண்மைதானா? இந்த கடையோட நம்பரை வச்சு நீங்க செக் பண்ணி உண்மையாலுமே இந்த கடை மூடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு, மூடப்படலைன்னா லிஸ்ட் இருந்திருக்கு, அப்படி லிஸ்ட்ல இருக்கிற கடை ஏன் மூடாம இருக்கு நீங்க கேள்வி வச்சு அந்த கடையை மூடுவதற்கு நீங்க முயற்சி பண்ண வேண்டும். சமூக ஆர்வலர்கள் நாம இந்த வேலையை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துலதான் நம்ம இந்த வீடியோவே முதல்ல பதிவு பண்றோம். இப்ப இருக்கிற ஆளுகிற அரசுக்கு எதிராக நம்ம பேசணுங்கிறதுல நம்மளோட கொள்கையே கிடையாது. ஆர்டிஐ சட்டத்தை மிக சரியா அரசாங்கம் செயல்முறைப்படுத்த வேண்டும் என்பதை நம்மளோட கோரிக்கையை. கேள்வி வச்சு அந்த கேள்விக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஏற்கனவே மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அரசு நடந்துக்கணும். அதுதான் நம்ம கேள்வி வைக்கணும். அப்ப எப்படி ஆர்டிஐ மீது எங்களுக்கு நம்பிக்கை வரும்? இதுதான் எங்களோட ஒரே கேள்வி. ஆணையர்கள் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சர் பாக்குறாங்க, அதுவே சட்டப்படி முதல்ல தப்பு, அதையே முதல்ல தவிர்த்துக்கணும். அது ஒரு தனி துறை. அப்படி இருக்கும்போது இப்ப நீதித்துறை எப்படியோ அதே போலதான் அந்த துறையும். அப்படி இருக்கும்போது அந்த ஆணையர்களே முதல்ல சந்திக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி எந்த மாதிரி மனநிலை நம்ம எடுத்துக்கிறது? அப்ப அங்கிருந்து நீதி கிடைக்குமா நம்ம எதிர்பார்க்கலாமா? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஓகே, இப்ப நான் மாவட்ட வாரியான லிஸ்ட் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், எத்தனை கடை மூடப்பட்டிருக்கு அப்படின்னு. இந்த லிஸ்ட்ல கடையோட நம்பர் வாரியா ஃபுல்லா போட்டிருக்கு. உங்களுக்கு வேணா ஸ்கிரீன்ஷாட் சைட்ல நான் தரேன். உறவுகள் நீங்க பார்த்து உண்மையாலுமே இந்த கடை மூடப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க ஊர்ச்சிதப்படுத்தி நீங்க உங்க ஏரியாவில் ஒரு மாற்றத்தை நீங்க நிகழ்த்தலாம் அப்படின்னு சொல்றேன். இதுல கட்சி பாகுபாடுலாம் கிடையாது. நான் இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் அவனை பிடிக்க அப்படிலாம் இல்லைங்க.
நம்ம ஏரியாவில் ஒரு மாற்றங்கள் வரணும். இந்த குடிங்கிறது நமக்கு தேவையே கிடையாது, மதுங்கிறது நமக்கு தேவை, இது முதல்ல ஒழிச்சுக்கட்டணும். இதையே அரசாங்கம் ஸ்டெப் எடுத்து பண்ண மாட்டாங்கிறது நம்மளோட பெரிய ஆதங்கமாகவே இருக்கு. ஓகே, எத்தனையோ குடும்பம் இதுக்காக அழிஞ்சுக்கிட்டு 5 மண்டலமா வெளியிட்டு இருக்காங்க. 5 மண்டலம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து எங்கெங்க மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை கடை மூடி இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல சென்னை மண்டலத்துல பாத்தீங்கன்னா 82 கடை மூடிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மண்டலத்துல பாத்தீங்கன்னா 179 கடை மூடிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேலம் மண்டலத்துல பாத்தீங்கன்னா 82 கடை மூடிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரையில பாத்தீங்கன்னா 290 கடை மூடிருக்காங்க. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா 717 கடைக்கு லிஸ்ட் இருக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியா. இப்ப பாத்தீங்கன்னா சிவகங்கையில மட்டுமே வந்து 18 கடை மூடிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விருதுநகர்ல 42 கடை. இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியா லிஸ்ட் இருக்கு. இப்ப அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்க வந்து இதெல்லாம் கரெக்டா கேதர் பண்ணி, ஓகே, இப்ப ராமநாதபுரத்துல மட்டும் எங்க மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 29 கடை மூடிருக்காங்க. இப்ப நான் என்ன வேலை பார்க்க போறேன், இந்த 29 கடையுடைய முகவரி எங்க இருக்கு இந்த கடை அப்படின்னு கேட்டு நான் வந்து எங்களுடைய டாஸ்மாக் வந்து நான் ஆர்டிஐ பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 29 கடையும் எந்த இடத்துல இருந்து மூடுனீங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து வேணும். இப்ப கடையோட நம்பர் இருக்கு, ஓகே, மூடப்பட்டதுக்கான என்ன எவிடன்ஸ் நான் எப்படி இருக்க முடியும்? நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கேன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மூடப்பட்டிருக்க இடம் எனக்கு எப்படி தெரியும் நான் மூடிருக்காங்கன்னு? அப்ப நான் கண்டுபிடிக்கணும், எனக்கு ஆர்டிஐ மூலம் வெளிப்படைத்தன்மை எனக்கு தேவைப்படுது. ஆகவே ஆர்டிஐ பயன்படுத்தி நான் இப்படி வந்து நான் கேள்வி கேட்டு நான் அதுக்கு உண்மைத்தன்மையை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த கடையை வந்து முதல்ல தொலைச்சு கட்டணுங்கிறதா நம்மளோட எண்ணமே. ஆகவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எண்ணில் அடங்காத உறவுகள், நீங்களும் உங்க மாவட்டத்துல இந்த மாதிரி நான் இப்ப என்ன ஆர்டிஐ கேட்க போறேன்னு சொன்னாலும் அதே மாதிரி நீங்களும் ஆர்டிஐ எடுத்து உங்க மாவட்டத்தில் வந்து இந்த கடைகள் மூடப்பட்டவர்கள எந்தெந்த இடத்துல மூடி இருக்கீங்க அந்த முகவரியோட தாங்கன்னு சொல்லி நீங்க ஆர்டிஐ வச்சீங்கன்னா இதுல இருக்கிற டிரான்ஸ்பரன்சி நம்மளுக்கு முழுமையா வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்றோம். மற்றபடி எந்த உள்நோக்கமும் இதுல கிடையாது. தொடர்ந்து நம்ம சேனல் ஆர்டிஐ சம்பந்தமான விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். மீண்டும் நல்லது கூட வேற சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காது.